ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்ச உடனே விசில் சவுண்ட் கேட்குதுங்க. என்ன விசிலுன்னு பார்த்தா இங்கே இட்லி ரெடி ஆகிட்டுருக்குங்க. இட்லி தான் நம்மளெல்லாம் கூப்பிடுதுங்க. விசில் அடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே நாங்கள் ரெகுலராக தண்ணி குடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வெறும் வயித்துல நாங்கள் வந்து அந்த தண்ணி வந்து குடிச்சிட்டு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சோம். எனக்கு ஸ்கூல் இல்லாமல் ஆனதுனால தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் வெளியே போய் இன்றைக்கி கிளைமேட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எங்கள் பூச்செடியெல்லாம் நல்லா எல்லாமே வெறும் மொட்டாவே இருக்குங்க. ஆனால் லைட்டாக டல்லாக தான் இருக்குங்க இன்றைக்கி. ஆனால் நீலகிரிக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. நேற்று நியூஸில் பார்த்தேங்க. ஆனால் மழை பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஆனால் காற்று தான் செம்ம காற்று அடிக்குதுங்க. இந்த காட்டெருமை, இந்த குரங்குனால இந்த பூச்செடி மட்டும்தான் மிஞ்சிட்ருக்குங்க. வேறு எதுவுமே போட முடியாது. எல்லாத்தையும் அப்பப்போ வந்து பறிச்சிட்டு போயிடுதுங்க. இன்றைக்கி வந்து எங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னங்கிறத போய் பார்க்கலாங்க. முதல்ல வந்து தோசை ஊற்றியிருக்காங்க. தோசை வந்து கரெக்டாக வரலைங்க. இந்த மாதிரி பிச்சுக்கிட்டே போயிருக்கு. அதனால் இட்லியே திரும்ப ஊற்றிருக்காங்க. இன்றைக்கி எங்களுக்கு வந்து என் மகனுக்கு வந்து தோசைன்னா தான் பிடிக்கும். இட்லின்னா அவ்வளோ சாப்பிட மாட்டான். அதனால தான் தோசை செய்யலான்னு பார்த்தா அது வந்து நல்லாவே வரலைங்க. அதனால் திரும்பவும் இட்லி ஊற்றியாச்சு. இன்றைக்கி வந்து இட்லிக்கு வந்து தேங்காய் சட்னியும் அப்புறம் கொஞ்சம் சாம்பாரும் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து இவங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துர்லாங்க. அவங்க சாப்பிடட்டும். அப்புறம் வந்து மத்தியானத்துக்கு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து அம்மாவுக்கு இட்லி இட்லி வேணும்னு சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு இட்லி போட்டு கொடுத்தாச்சுங்க. என் மகன் வந்து அந்த பிஞ்சு போன அந்த தோசை தான் வேணும்ன்ட்டான். அதனால் அவனுக்கு வந்து இப்போது இந்த தோசையை வந்து போட்டு கொடுத்துடலாம். ஒரு 3 தோசை தாங்க இருந்துச்சு. அதை மட்டும் நான் போட்டு கொடுத்துட்டேன் அவனுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் வேணும்னா வேணால் இந்த இட்லி தான் சாப்பிட்ணுன்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த 3 தோசை மட்டும் சாப்பிட்டாங்க. ಅಯ್ಯೋ ಗೆಲ್ಚಿಗಿದಾರ ಮಕ್ಕೆ ಈಗ ಪುಲಿ ಪಡಾಕ್ಸಿದ್ರೆ ಪುಲಿ 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 ಹೀಗೆ இன்றைக்கி மத்தியானம் வந்து இன்றைக்கி சண்டே ஆனதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பிரியாணி பண்ணாங்க. பிரியாணி வந்து நாங்கள் வந்து நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட மாட்டோம். அதனால் வெஜ்ஜு தாங்க. நாங்கள் வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சோங்க. அதுக்கு வந்து தயிர் பச்சடி பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.